டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்ல நான் இன்னைக்கு டெய்லரிங் டேப்பை பத்தி சொல்ல போறேன். ஸோ டெய்லரிங் டேப் நமக்கு காமனாவே தெரியும். எல்லாரும் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ டெய்லரிங் டேப்பை எப்பவுமே நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு டேப் சீக்கிரம் பண்றோம். ஸோ இதோட ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு இல்லையா, இது ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைட். ஃப்ரண்ட் சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சஸ் அண்ட் பேக் சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ ஃப்ரண்ட் சைட்ல வந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நமக்கு இன்ச்சஸ் சைடு. ஸோ நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காகவும் இல்லை பேட்டர்ன் போடுறதுக்காகவும் இல்லை நம்ம ஒரு கிளாத்தை கட் பண்றதுக்காகவும் எதுவாக இருந்தாலும் நம்ம இன்ச்சஸ் சைடு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி சென்டிமீட்டர் சைடு எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, ஒரு கிளாத்தை கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைனிங் மெட்டீரியல் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை தைக்க போறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியலை கட் பண்றதுக்காக நம்ம இந்த சென்டிமீட்டர் சைடு யூஸ் பண்ணுவோம். சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ இங்க இருந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இங்க இருந்து எனக்கு எங்க 100 வருதோ அதுதான் எனக்கு வந்து 1 மீட்டர். ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து 1 மீட்டர்.